ஆலங்குடி தொகுதி மதிமுக வேட்பாளர் சந்திரசேகரனை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அயல்நாட்டு மதுவகைகள் எங்க வாங்குறாங்க? இவங்க வாங்குறது ரெண்டு பெரிய டிஸ்டிலரிஸ். ஒன்று எலைட் டிஸ்டிலரிஸ், இன்னொன்று எஸ்என்ஜே டிஸ்டிலரிஸ். ரெண்டும் திமுக குடும்பத்தினர் நடத்துகிற டிஸ்டிலரிஸ். இந்த 4.25 வருஷத்துல 24,000 கோடிக்கு சரக்கு வாங்கியிருக்கிறாங்க. இதுல ஒண்ணு கவனிக்க வேண்டியது, 24,000 கோடிக்கு அவங்க கிட்ட வாங்கினாங்களே ஜெயலலிதா கம்பெனி, அந்த கலைஞர் கருணாநிதி கம்பெனி 15% கமிஷன் இதுக்கு கொடுத்திருக்காங்க. ஜெயலலிதா கூப்பிட்டு உலகத்திலேயே எலியும் பூனையுமாக, கீரியும் பாம்புமாக, எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி போட்டி போடுற கட்சிகள், உன்னைய நான் ஒழிப்பேன் என்னைய நீ ஒழிப்பேன்னு 2 பேரும் போட்டி போடுற கட்சிகள் கூட்டு கொள்ளையடிக்கிறது எனக்கு தெரிய இந்தியாவிலே இல்லை, உலகத்தில் எந்த தேசத்திலேயும் இல்லை. இந்தியாவில் எந்த மாகாணத்திலும் இந்த அக்கிரமம் நடக்க முடியாது. 2 பிரதான கட்சிகள், 2 தான் மாறி மாறி ஆட்சிக்கு வருது. ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே குறவளைய பிடிக்கிற மாதிரி நிக்கிறாங்க. ஆனா 2 கட்சி ஆட்சியிலையும் மாறி மாறி இந்த மதுபானங்களை வாங்கி, அது அவங்களுக்குள்ள எழுதப்படாத ஒப்பந்தம். நீ ஆட்சிக்கு வந்தா என்கிட்ட 15% கமிஷன் கொடுத்து வாங்கிக்கோ. எனவே இவங்களுக்கு அது மதுவிலக்கை பற்றி பேச எந்த தகுதியும் கிடையாது. அதற்கு முன்பு இன்னொன்று கவனிக்கணும். இந்த சசி பெருமாள் உண்ணாமலை கடையில டவர்ல ஏன் ஏறினார்ன்ற ஒரு விஷயத்த சொல்றேன். அந்த மார்த்தாண்ட உண்ணாமலை கடை ஊர் பிரசிடென்ட் பிஜேபி அந்த மனுஷன் அவரு ஊரோட சேர்ந்து மது ஒழிப்பு இயக்கம்னு எல்லா கட்சியில் உள்ளவங்க சேர்ந்தாங்க. ஊரோட ஒண்ணு சேர்ந்து ஹைகோர்ட்ல கேஸ் போட்டாங்க. ஹைகோர்ட் இந்த டாஸ்மாக் கடையை அகற்ற சொல்லி ஆர்டர் போட்டுச்சு. ஆனா இந்த ஜெயலலிதா கவர்மெண்ட் அந்த ஆர்டர் நிறைவேற்றல. 2-3 போராட்டம் நடத்தினாங்க. கடைசியா ஒரு குறிப்பிட்ட தேதியில அவர்கள் ஜூலை 31ஆம் தேதி அங்கே போராட்டம் நடத்தணும்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. 30 அப்துல் கலாம் அடக்கம் பண்ணது 30 தானையா? அப்துல் கலாம் அடக்கம் ஜூலை 30 தான் நடந்தது. 30 அதுக்கு மறுநாள் அப்துல் கலாம் அடக்கத்துக்கு போய் 2 நாள் அங்கதான் இருந்தேன். அப்ப சசி பெருமாள் அங்க வந்திருந்தாரு. என் பிஏ பிரசாந்த் விட்டு கேட்க விட்ட தூரத்தில் இருந்தாரு. நான் காலையில கன்னியாகுமரி ஜில்லா போறேன் மது ஒழிப்பு போராட்டத்துக்கு சொல்லி நேரம் மார்த்தாண்டத்தில் போய் இறங்கினவரு எந்த வீட்டில் தங்கியிருந்து கடைசியாக குளித்து கடைசியாக சாப்பிட்டாரோ அந்த வீடு நல்ல மனுஷன். அவரு போலீஸுக்கு பயப்படல. அங்க போய் 2 மணி நேரம் நான் இன்டர்வியூ பண்ணேன். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, என்ன செஞ்சாலும் போராட்டத்தில் கேட்க மாட்டாங்க. அதுக்கு முந்தி போராட்டத்தை பொன்னாவரத்தை பந்தலையே பிரிச்சு அடிச்சிட்டாங்க போலீஸ். அதனால இவர் இந்த டவர் மேல ஏறுவோம்னு சொல்லி செல்போன் டவர் மேல ஏறி உச்சியில போய் இருந்துட்டு வேண்டுகோள் விடுக்கிறாரு. அவர் கீழே விழுந்துடக்கூடாதுக்காக இடுப்புல ஒரு கயிறை வச்சு அதுல கட்டியிருக்காரு. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. கூட்டம் நிறைய கூடுது. அடிஷனல் எஸ்பி ஒரு வடநாட்டுக்காரர், அவர் இவங்க போலீஸ்காரர்கிட்ட இன்னைக்கு டாஸ்மாக் கடையை மூட சொல்லுவான் இந்த ஆளு, நாளைக்கு ஆர்டிஓ ஆபீஸை மூட சொல்லுவான், தாலுகா ஆபீஸை மூட சொல்லுவான், இதுவா நமக்கு வேலைன்னு சொல்லி இந்த போலீஸ்காரங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவர் மேல கூட்டம் எக்கச்சக்கம் சேர்ந்துருச்சு. எல்லா கட்சியும் மக்கள் சேர்ந்துட்டாங்க. மணி 12:30 வெயிலேயே இருக்கிறார் அவர். அப்பொழுது இவர் எப்படியாவது கீழே இறக்கணும்னு சொல்லி ஃபயர் சர்வீஸ் ஆட்களையும் போலீஸையும் 5 பேர் அனுப்புறாங்க. இவங்க உச்சிக்கு போய் இவங்க என்ன பண்றாங்க, அவரை ஒரு கயர், இவங்க கொண்டு போன கயர் வேற, அவர் கட்டியிருந்த கயர் வேற. இதெல்லாம் ஹைகோர்ட்ல நான் எவிடன்ஸோட வாதாடி இருக்கிறேன். ஹைகோர்ட்ல 3 நாள் நடந்தது. நான் 2 மணி நேரம் வாதாடி இருக்கிறேன். நான் ஒரு காலத்துல வக்கீலுக்கு படிச்சு அண்ணன் ஜட்ஜி ரத்னவேல் பாண்டியங்கிட்ட, அதுக்கு முன்னாடி செல்லப்பாண்டியங்கிட்ட ஜூனியரா இருந்தது. பொது காரியங்களுக்கு இப்ப பயன்படுது. நான் பீஸ் வாங்கிட்டு வக்கீல கோர்ட்டுக்கு போறதில்லை. அப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த கயரை இந்த இடத்துல இந்த 2 தோளையும் சேர்த்து இறுக்கி போட்டு கெட்டி இறக்கிடலான்னு மேல இப்படி தள்ளுறாங்க.
கயறு நழுவி கழுத்துல இறுகி அப்படியே தூக்கு போட்ட மாதிரி கொண்டு போடுச்சு. இதுதான் நடந்தது. பிறகு இந்த உடம்ப கீழே இறக்கும் போது பூரா இரும்பு கர்டர்ல டவரு அடிச்சு 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 பூரா ரத்தம். இவர் கீழே கொண்டு போன உடனே இவங்க கெட்டிக்காரத்தனமா உயிர் இருக்குன்னு போய் சொல்லிட்டு அங்க இருந்து மார்த்தாண்ட ஹாஸ்பிட்டல் கொண்டு வராங்க. அதெல்லாம் கவனிங்க. உண்ணாமலைக்கல்ல இருந்து மார்த்தாண்ட 12 கிலோமீட்டர். ஆஸ்பத்திரி இறந்து போயிட்டாரு அவரு. ஆஸ்பத்திரிக்குள்ள வச்ச உடனே ஜனங்கள் வெளியே திரண்டுறாங்க. எஸ்பியும் அங்க உள்ள போலீஸும் அடிச்சு லத்தி கம்பால அடிச்சு எல்லாம் விரட்டுறாங்க. எனக்கு தகவல் வருது, கன்னியாகுமரி ஜில்லாவில இருந்து வெற்றிவேல் வக்கீல் சொல்றாரு இப்படி நடந்துருச்சுன்னு. நான் என் மனைவியோட புறப்பட்டு ஒரு அவசர காரியம், ஒரு குடும்ப காரியத்துல ஒரு துக்கத்துக்கு போகணும்னு நினைச்சுட்டு புறப்பட்டு இருக்கிறோம். 10 கிலோமீட்டர் போயிருப்போம். போன் வந்தது. காரை அந்த இடத்துல நிறுத்தி என் ஒய்ஃப் அங்க ஒரு மர நிழல்ல நிக்க சொல்லிட்டு போன் போட்டு இன்னொரு கார் வீட்டுக்கு கூட்டி போவேன்னு சொல்லிட்டு நான் நேரா ஒரு 120 கிலோமீட்டர் வேகத்துல நான் அங்க போறேன் உண்ணாமலை கடைக்கு. அப்ப என்ன சொல்லிட்டாங்க, சார் பாடியை ஆசாரி கொள்ளம் ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டாங்க. டிபி ஆஸ்பத்திரி, பழைய டிபி, இப்ப பெரிய ஆஸ்பத்திரி. அங்க போய் உள்ள நுழையிற பாடி அப்பதான் உள்ள கொண்டே வச்சிருக்கிறாங்க. பாடி பூரா உள்ள போனா ரத்த வெள்ளத்துல பாடி இருக்கு. அந்த பையனுக்கு நடக்க முடியல, அவர் உட்கார வைங்க. நீங்க வடநாட்டு எஸ்பின்னு நான் சத்தம் போட்டேன்னு நினைச்சிடாதீங்க. இப்போ ஒரு பையனை கூப்பிட்டு நான் பேசினேன் தெரியுமா, இதெல்லாம் கவனிச்சிருப்பீங்க. இங்க உட்கார்ந்து இருக்காரு. இவர் வடநாட்டுக்காரர், இந்திக்காரர், கேப்டன் டிவின்னு வேலை பார்க்காரு. நேற்று ராத்திரி வரும்போது ஒரு இடத்துல பிரேக் பிடிக்கல, இவங்க வந்த வண்டி முன்னாடி இடிச்சு இவருக்கு நெஞ்செலும்புல அடி விழுந்து வலி தாங்க முடியல. எனக்கு பயந்துட்டேன். உடனே ஆஸ்பத்திரிக்கு கார் வச்சு அனுப்பி ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்பிட்டோம். இப்ப காலையில பாக்குறேன், பக்கத்துல கூப்பிட்டு ஆர் யூ குவைட் வெல், நீ நல்லா இருக்கான்னு. அவனுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும். ஒன்னும் வழி இல்லை, நல்லா இருக்கிறேன்னு சொன்னான். அதனால நான் எந்த ஆளா இருந்தாலும் மனுஷாபிமானத்தோட தான் நான் நடந்து பழக்கப்பட்டவனே தவிர யாரும் கஷ்டப்படும் நினைக்கிறவங்க. இப்போ நடந்த விஷயத்தை எல்லாம் என்கிட்ட கூட ஒரு 2-3 பேர் அட்வைஸ் பண்ணாங்க. ஜார்ஜி பெருமாள் மேட்டர் முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு, நீங்க இருந்ததுக்கு அதை போட்டு சும்மா கதை சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு அறிவுரை சொன்ன நண்பர்கள் நிறைய உண்டு.